பிரதமர் மோடி அவர்கள் 1ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதி மதுரைக்கு வர இருக்கிற அந்த பந்தல் அந்த மைதானத்தில் தான் நம்ம இருக்கோம். இங்கே ஸ்டேஜ் பணியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் வந்து ஒரு 120 அடி நீளத்தில் பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேஜ் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த மைதானம் பார்த்தீங்கன்னா சுமார் 1000 அடி 1000 அடி கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கருக்கு 54 ஏக்கர் அளவு பரப்பளப்பில் ஃபுல்லாக பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே அதுதான் என்ட்ரன்ஸு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை போன்ற செங்கோட்டையோ அல்லது பாராளுமன்ற கோட்டை இந்த மாதிரி கோட்டை போன்ற வடிவுகள்லாம் அங்கே வந்து பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டேஜில் இருந்து ஒரு 60 அடி கேப் விட்டு முன் வரிசையிலலாம் வந்து விஐபிஎலுக்கு இருக்கைகள் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்சம் சேர்கள் இங்கே போடுறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கு, அங்கிட்டு ஒரு 120 ஏக்கர் பரப்பளவில் சுத்தம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது வந்து கார் பார்க்கிங்காக. இதோட வழி எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேலம்மாள் மருத்துவமனைக்கும் அந்த ஏர்போர்ட்டுக்கு இடையிலான ரிங் ரோடு இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில அங்கே கார் பார்க்கிங் வரவங்க அது அங்கிட்டு பாதை அமைக்கப்பட்டிருக்கு. அது வழியாக வந்துடுவாங்க. அங்கேருந்து உள்ள இந்த மாநாடு பந்தலுக்கு வர்றதுக்கான வழிகள் கேட்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 கேட்டு இதில் வந்து அமைக்கப்படுறதா சொல்கிறாங்க. அடுத்து பிரதமர் மோடி வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு பந்தலுக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் வருவார். இப்போ மதுரை இதுக்கு முன்னாடி 2024 எலெக்ஷனில் கருப்பாய்வு நடந்துச்சு. அப்போ மதுரை விமான நிலையத்தில் இறங்கி அங்கேருந்து ஹெலிகாப்டர் மூலம் அங்கே போனார். ஆனால் இது வந்து விமான நிலையம் பக்கத்தில் இருக்கிறனால இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து விமான நிலையம். அதனால இங்கே தரை மார்க்கமாகவே வர்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதான் ஹைவே, இது உள்ள என்ட்ரன்ஸ் ஆகுறாரு. இந்த ரோடு வந்து இன்னும் எக்ஸ்டன் ரோடு போட போகிறாங்க. இந்த ரோடு ஏற்கனவே பழைய ரோடு. கிட்டத்தட்ட 2019 பிரதமர் மோடி எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டி இங்கே ஒரு மாநாடு இது பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அப்போ இதே இடத்துல தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து எய்ம்ஸ் வந்து அடிக்கல் நாட்டினார். அதுக்காக போடப்பட்ட ரோடு தான் இந்த ரோடு. அதே ரோடை தான் இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்படியே மேடைக்கு பின்னால் வரையும் அங்கே மோடியோட கார் பார்க் ஆகி பக்கத்தில், அதாவது இந்த மேடைக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்டேஜ் அங்கிட்டு போடுறாங்க. அது வந்து அரசு நிகழ்வுக்காக. அந்த சைடு அரசு நிகழ்வு நடந்து முடிஞ்சோடனே இங்கே பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்க. பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு திரும்ப கார் தரைமார்க்கமாகவே விமான நிலையம் சென்று அங்கிருந்து புறப்பட்டு செல்றாங்க. ஒவ்வொரு பணியும் பார்த்தீங்கன்னா இரவு பகல் பாராமல் தொடர்ந்து ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. இன்று காலை கூட மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவங்க வந்து இதை பார்வையிட்டு போயிருக்காங்க. இதுக்கு வந்து தனியாக குழு அமைக்கப்பட்டிருக்கு. மாநில பொதுச் செயலாளர் திரு கருப்பு முருகானந்தம் மற்றும் திரு பொன் பாலகணபதி அவங்க வந்து அவங்களுக்கு கீழே வந்து இங்க ஏராளமான குழுக்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி, ஸ்டேஜ் ஒரு ஆள் இன்சார்ஜ், இங்க ஆடியன்ஸுக்கு அங்க முன்னாடி இருக்கிற கோட்டை, இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இன்சார்ஜ் போட்டு ரொம்ப விறுவிறுப்பாக பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு.